அதை தாண்டி இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி கடந்த ஒரு வாரமா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உதயநிதி ஸ்டாலினுடைய வார்த்தை கொஞ்சம் சரியாக இல்லை, மிக மோசமான வார்த்தை மட்டும் பேசிட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் நம்ம சொல்லணும், அருமை சகோதரரே, நீங்க டைப்பர் போட்டிருந்த பொழுது அண்ணன் எடப்பாடி அவர்கள் எம்எல்ஏ என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால வாய் இருக்குது, என்ன வேணாலும் பேசுவது என்பதற்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தொடர்ந்து இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல நாகரீகமான கருத்தை வைக்கலாம், எதிர்க்கலாம், தவறில்லை. ஜனநாயகம்னா 4 பேர் எதிர்க்கத்தாங்க செய்யணும், அது கருத்தை வைங்க. அதற்காக மிக மிக ஆபாசமாக கடந்த ஒரு வார காலமாக இந்த அரசியல் பேச்சு என்பது என்ன செய்கின்றோம் என்பதை தாண்டி ஆபாசத்துக்குள்ள போய் நிற்குது. ஆனால் அருமை சொந்தங்களே, உங்களுக்கு எல்லாம் என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு மாற்றத்திற்காக நீங்க நிக்கணும், சட்டம் ஒழுங்கு சரி செய்யணும். அடுத்து அண்ணன் கீழிருந்து கேட்டார், அண்ணன் கஞ்சா பத்தி என்னென்ன இப்படி சொல்றீங்களாங்களே. அருமை சொந்தங்களே, திமுக ஆட்சியில் இருக்கும் வரை தமிழகத்தில் கஞ்சாவை ஒழிக்கவே முடியாது. ஏன் நீங்க கேளுங்க, கஞ்சா விற்கிறவன் பெரும்பாலும் பல பேர் திமுக பொறுப்பில் இருக்கிறாங்க. ஐயா சாதிக் பாஷா சாதாரண கிரிமினல், இன்டர்நேஷனல் கிரிமினல், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலகண்ணில பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் காவல்துறை எவ்வளவு கஞ்சா பிடிச்சிருக்கிறாங்க? 5 ஆண்டுகள்ல பிடிப்பட்ட கஞ்சா 65,518 கிலோ, ரொம்ப குறைவு. ஒரு நாளைக்கு 20 கிலோ, 65,518 கிலோ, ஒண்ணுமே ஒண்ணுமே இன்னைக்கு. அதனால நமக்கு தெரியும், எங்கே பள்ளி கல்லூரி எல்லாம் இருக்கோ அந்த முனையில யாரோ ஒருத்தர் கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் நம்முடைய வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு ஆன்டி கஞ்சா டாஸ்க் போர்ஸ் நேரடியாக முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே நாங்கள் கொண்டு வருகின்றோம், 100 நாள் ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை அருமை சொந்தங்களே, இன்னைக்கு திமுக காரங்களுக்கு இதை சொல்லணும். அதனால தயவு செஞ்சு நான் சொல்றதை கேட்டு திமுக காரங்க யாராவது கிருங்கிறது கீழே உளுந்துடாதீங்க. இதை கேட்கிறவங்க கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு குச்சி கிச்சி பிடிச்சி பத்திரமா நில்லுங்க. ஏன்னா அவங்க அடிக்கடி சொல்றது என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல. பாரதிய ஜனதா கட்சி உள்ள வந்துடக்கூடாது. நேற்று பார்த்தா ஒரு ரிட்டையர்ட் நீதிபதி அவர் ஒரு மீட்டிங் போடுறாரு, பக்கத்துல யாராவது 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. என்னையா மீட்டிங் போடுறீங்கன்னா, ஜீரோ பிஜேபி எங்கேயும் வந்துடக்கூடாது, பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டுறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி திட்டிட்டு இருக்கிறாங்க. அருமை சொந்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது? நீங்களே சொல்லுங்க. குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும், ஊழல் இல்லாத தமிழகத்தை கொண்டு வரணும், தேசியத்தை இங்கே கொண்டு வரணும். அதற்காக நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து நிற்கின்றோம்.